Hi friends, இன்னைக்கு நம்ம டல்கோனா காஃபி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த காஃபி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து எந்த காஃபி பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காஃபி பொடி ப்ரூ இருந்தாலும் போட்டுக்கோங்க, எது இருந்தாலும் போட்டுக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்க காஃபி தூள். 2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர் போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். பவுலில் வச்சு பீட் பண்ணி பார்த்தா ரொம்ப நேரம் பீட் பண்ணோம், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் போட்டு நம்ம வந்து தயிர் எல்லாம் கடையும்ல அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ரிசல்ட் நல்லா சூப்பராக கிடச்சிது. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் வந்து நம்ம ரெடி பண்ணி பார்த்தோம், இந்த அளவுக்கு வரல. இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்தது, நல்லா க்ரீமியாக நல்லா வந்தது சூப்பராக. அதனால் நல்லா இன்னும் பீட் பண்ணியிருக்கோம், இன்னும் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் வந்து பால் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். காலையிலேயே பால் வந்து நல்லா காய வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கூலிங்காக பால் ரெடியாக இருக்கு. இது வந்து பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாஸில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வருது. பாருங்கள் எப்படி வந்து க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. கிளாஸில் பண்ணும்போது சூப்பராக வருது. நீங்கள் கிளாஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள், பவுலில் ட்ரை பண்ணுறத விட. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போது நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கூலிங் பால், அந்த பால் வந்து ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த எக்கெல்லாம் பீட் பண்ணுவோம்ல, அதில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதுலேயே சூப்பராக வந்தது. மில்க் நல்லா ஹீட் நம்ம கூல் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அந்த மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அகைன் வந்து கிளாஸில் வந்து நம்ம ஊற்றிடலாம். சும்மா வீட்டில் இருந்து நம்ம அதையே டல்கோனா ரெடி பண்ணோம்ல, அதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சும்மா ஓரத்தெல்லாம் தடவி விட்டுட்டு நம்ம பால் வந்து கூலிங் பாலை நல்லா ஊற்றிட்டோம். ஐஸ் க்யூபெல்லாம் நான் போடலை, பாலே செம கூலிங்காக இருந்தது, அதனால் ஐஸ் க்யூப் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. பால் நல்லா திக்கான பாலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் தண்ணியே விடாமல் பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாலில் நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காஃபி பொடி டல்கோனா எடுத்து நீங்கள் போட்டுருங்க. ஒரு ஸ்பூனாக நீங்கள் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதை நம்ம ரெடி பண்ணும்போதே குடிக்கணும்னு தோணும், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பீட் பண்ணுறது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் தான் பீட் பண்ணான். என்னால் முடியலைங்க, நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன், எனக்கு பீட் பண்ண முடியல, ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் அவன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் பண்ணான். அவனே தான் பண்ணான், நான் கொஞ்ச நேரம் கூட பீட் பண்ணலை. நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவன் பண்ணான். அவனுக்கு தான் போட்டு கொடுக்கறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவே எடுத்தேன். அவன் தான் கேட்டான் எனக்கு இந்த காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவனுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். அவன் தான் பீட் பண்ணான், நான் பண்ணலை. ஏன்னா என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியாது. அவன் சூப்பராக பண்ணிட்டான். பாருங்கள் எப்படி நல்லா இருக்குல்ல, க்ரீமியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அவனும் குடித்து நல்லா என்ஜாய் பண்ணான், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.